ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கலை செமி கிச்சன். பருப்பு போலி நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிக்கும். எனக்கும் தான். உங்களுக்கு பிடிக்குமான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒரு இடமான பாத்திரத்தில் 2 கப் மைதா, 1/4 சிட்டிகை உப்பு, 1/4 சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு அதோட அளவு தெரியும். மாவோட தன்மையை பொறுத்து தண்ணியோட குவான்டிட்டி எவ்வளோ இருக்கும்னு வேறுபடும். மாவு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா இந்த எண்ணெயை மாவு ஃபுல்லாக இழுத்துரும். மறுபடியும் இன்னொரு ஸ்பூன் ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு மாவு சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா இந்த பிசைஞ்ச மாவை வேறொரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். மாற்றி வச்சுட்டு இந்த மாவு மேலே இன்னொரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். டோட்டலாக நம்ம 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கோம். ஆயில் சேர்த்து நல்லா அதில் அப்படியே பெரட்டி விட்டு ஒரு மூடி எடுத்து போட்டு க்ளோஸ் பண்ணி 2 hours அப்படியே விட்டுடலாம். மாவு நல்லா ஊறிட்டுருக்கட்டும். ஒரு கிண்ணத்தில் 1/2 கப் கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து 10 நிமிஷத்துக்கு ஊற விட்டுடலாம். கடலைப்பருப்புக்கு பதில் துவரம்பருப்பு கூட நம்ம சேர்த்து செய்யலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் இன்றைக்கி நம்ம கடலைப்பருப்பு தான் சேர்த்துருக்கோம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த பருப்பு நல்லா வெந்துருச்சு. இதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். சப்போஸ் குக்கரில் வேக வைக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி நீங்கள் நார்மலாக ஒரு பாத்திரத்திலே வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி, 1/4 சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்து 3 விசில் விட்டு எடுத்துடலாம். விசில் அடங்கினதும் குக்கர் மூடி திறந்து பார்த்தா இந்த பருப்பு நல்லா வெந்துட்டுருக்கும். இதில் இருக்க தண்ணியை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம். நார்மலான ஒரு ஃபில்ட்ரு யூஸ் பண்ணி இந்த பருப்பை வடித்து எடுத்துடலாம். இந்த பருப்பு தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. சாம்பார் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். சூப் கூட செய்யலாம். பருப்பு சூப்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வேறொரு கிண்ணத்தில் 2 கப் துருண வெல்லம், 1/2 கப் பருப்புக்கு 2 கப் துருண வெல்லம் கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அடுப்பில் வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு ஃபில்ட்ரு யூஸ் பண்ணி இதை வடித்து எடுத்துட்டு இந்த வெள்ளை கரைசலோட வேக வச்ச பருப்பு, 1 கப் ஃப்ரெஷ்ஷாக திருவின தேங்காய் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். இந்த வெள்ளை கரைசல் இதெல்லாம் மிக்ஸ் ஆகி கொஞ்சம் கெட்டித்தன்மைக்கு வந்துடணும். பாருங்கள், இந்த அளவில் இருக்கணும். ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. லைட்டான மாய்ஸ்சரோடு இருக்கணும். இப்போ நல்லா இதை ஆற விட்டுறலாம். ஓரளவுக்கு நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 2லேருந்து 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ரொம்பவே நல்லா வாசமாக இருக்கும். அரைச்சி இந்த பதத்துக்கு எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்த்துடக்கூடாது. அரைக்கும் போது அப்படியே சும்மா அரைச்சி எடுக்கணும். 2 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவை எடுத்து பார்த்தோன்னா நல்லா சாஃப்டாக ஊறிட்டுருக்கும். மேலே எண்ணெய் தடவி வச்சதுனால பர்ஃபெக்டாக இருக்குது டெக்ஸ்சர். அதுலேருந்து ஒரு உருண்டை அளவுக்கு மாவு எடுத்து இப்படி உருட்டி பட்டர் ஷீட் அல்லது இலை யூஸ் பண்ணலாம். வாழை இலை இல்லாட்டி வீட்டில் எண்ணெய் கவர் இருக்கும் இல்லையா, அது யூஸ் பண்ணலாம். பிளாஸ்டிக் கவர் எது வேணாலும் நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் பட்டர் ஷீட் தான் எடுத்திருக்கேன். இந்த மாவை எடுத்து லைட்டாக அப்படியே இப்படி தட்டிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க பூரணத்தையும் எடுத்து இதில் நடுவில் வச்சு ஃபில்லிங் வச்சுட்டு அப்படியே இதை க்ளோஸ் பண்ணி சீல் பண்ணணும். மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா மாவை எடுத்துடலாம். இப்போ இதை நல்லா ஃப்ளாட் பண்ணிவிட்டு கையில் ஃபர்ஸ்ட் தட்டிடலாம். போலி செய்கிறது 3 டைப்பாக செய்யலாம். நான் 3 டைப்பும் இதில் நான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு லைட்டாக தட்டிட்டு அதுக்கப்புறம் மேலே இன்னொரு பட்டர் ஷீட் வச்சுட்டு சப்பாத்தி ரோலர் வச்சு லைட்டாக அப்படி திரட்டி அதுக்கப்புறம் கையில் இப்படி நல்லா அப்படி மெத்துன்னு இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ரொம்பவே மெலீஸாக அழகாக நமக்கு பருப்பு போலி பாருங்கள் எவ்வளோ அழகாக கிடச்சிருக்குன்னு. இப்போ இதை எடுத்து சப்பாத்தி கல்லில் நம்ம போட்டு சுட்டு எடுக்கலாம். ரொம்ப மெலிசாக திரட்டி இருக்கனால சாஃப்டாக தான் இதை ஹேண்டில் பண்ணும். அடுப்பு ஆன் பண்ணி சப்பாத்தி கல் எடுத்து வச்சு கல் சூடானதும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பருப்பு போலி அதில் போட்டு ஒரு புறம் வெந்ததும் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு திருப்பி மறுபுறமும் திருப்பி போட்டு ஆயில் அப்ளை பண்ணி 2 புறமும் வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு போலி சுடும்போது நெய் சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக மணமாக இருக்கும். குட்டீஸும் விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நெய் ஊற்றி தான் சுடுவாங்க. நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ சுட்டு எடுத்தாச்சு. எவ்வளோ பர்ஃபெக்டாக கிடச்சிருச்சு பாருங்கள். இப்போ செகண்ட் மெத்தட் பருப்பு போலி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா. கொஞ்சமாக ஒரு மாவை எடுத்து பட்டர் ஷீட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நடுவில் பூரணத்தை வச்சு ஆஸ் யூஷுவல் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி சீல் பண்ணிக்கலாம். மேலே எக்ஸஸ் மாவு இருந்தால் அதை எடுத்துடணும்.
இப்போ அப்படியே மேலே வச்சு அப்படியே தட்டி லைட்டாக சமமாக கொண்டு வந்துட்டு பட்டர் ஷீட்டில் வச்சிடலாம். கொஞ்சமாக கையில் எண்ணெயை தடவி இப்படி நல்லா இப்படி தட்டி விட்டுறலாம். ஒரு அளவுக்கு தட்டினதுக்கப்புறமா இதுக்கு மேலே பட்டர் ஷீட் வச்சுட்டு அதை வந்து மறுபடியும் தட்ட ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம கையிலையும் எண்ணெய் இருக்குது, நல்லா அந்த மாவுலேயும் ஆயில் இருக்கனால ரொம்ப ஈஸியாக வந்து நமக்கு திரட்ட வரும். இப்போ பாருங்கள், பட்டர் ஷீட் மேலே வச்சு லேசாக அப்படி தேய்ச்சி விட்டாலே போதும், அதில் மெலீஸாக அப்படியே திரட்டி வந்துடும் நமக்கு. ஃபஸ்ட் மெத்தடில் கொஞ்சம் சப்பாத்தி ரோலர்லாம் வச்சு யூஸ் பண்ணோம் இல்லையா, இது செகண்ட் மெத்தட் சும்மா கையிலேயே வந்து இப்படி தட்டி விடலாம். இல்லை இந்த மாதிரி தேய்ச்சி விட்டாலும் பட்டர் ஷீட் இருக்கனால ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து அதை வந்து திரட்டி மெலீஸாக கொண்டு வர முடியும். பார்த்திங்களா எவ்வளோ ஈஸியாக வந்து திரட்டியாச்சு. இப்போ இதை ஆஸ் யூஷுவல் கல்லில் போட்டு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் டைம் ஆகும், ஏன்னா பொறுமையாக செஞ்சோன்னா நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். பட் ரிசல்ட் வந்து ஆசம், ரொம்பவே அற்புதமாக நல்லாயிருக்கும். மைதா மாவுக்கு பதில் நீங்கள் கோதுமை மாவில் கூட இந்த பருப்பு பொடி செய்யலாம். ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். நல்லா சுட்டு எடுத்தாச்சு. தேர்ட் மெத்தட் பருப்பு பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? தேவையான அளவுக்கு மாவு எடுத்து பட்டர் ஷீட்டில் வச்சு இப்படி தட்டிக்கலாம். அதுக்கப்புறமா பூரணத்தை சென்டரில் வச்சு ஆஸ் யூஷுவல் அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி சீல் பண்ணிடலாம். கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இப்படி தட்டிக்கலாம். சப்பாத்தி ரோல் இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்தி சப்பாத்திக்கு தேய்க்குவோம் இல்லையா, அதே மாதிரி தேய்க்கணும். பட் என்ன ஒன்றுன்னா, சப்பாத்தி தேய்க்கும் போது நம்ம கொஞ்சம் வந்து ரஃப்பாக தேய்க்கிற மாதிரி இருக்கும். இது ரொம்ப சாஃப்டாக பண்ணணும், ஏன்னா உள்ளே இருக்க பூரணம் வெளியே வந்துடக்கூடாது. ப்ளஸ் ரொம்ப மெலீஸாக வேறு திரட்ட போகிறோம் இல்லையா, அதனால் மெதுவாக வந்து தேய்ச்சி எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ மெலீஸாக பர்ஃபெக்டாக நமக்கு கிடச்சிருக்கு. 3 மெத்தடில் சொல்லியிருக்கேன் இந்த பருப்பு போலி வந்து திரட்டுறது. உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ நீங்கள் அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். பட் சப்பாத்தி ரோல் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும், ஏன்னா அந்த பாருங்கள் லைட்டாக வந்து அந்த பூரணம் வெளியே வர மாதிரி ஆயிடுச்சு. அது கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும். பர்ஃபெக்டாக பருப்பு போலி ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.